கோயம்பேடு அலுவலகத்தில் தேமுதிகவின் உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோ பேசுவார். நேற்றைய தினத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சேலம் மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களை மரியாதை நிமித்தமாக ஒரு பர்சனல் விஷயமாக அவர் பார்க்க போயிருந்தோம். அது நேற்றுக்கு பத்திரிகையில் இன்றைய அரசியல் சூழ்நிலை அது வேறு மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்குது. என்னுடைய பர்சனல் விஷயமாக தான் நானும் முருகேசன் அதுக்கு பார்க்க போனதை தவிர இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. அதை பத்திரிகையாளர்கள் எங்களுடைய பர்சனல் விஷயத்தை நாங்கள் நேற்றுக்கு அது தெளிவாக சொல்லிட்டு வந்தோம். பர்சனல் விஷயத்தை அரசியல் ஆகாதீங்க நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அதே நம்ம மீண்டும் இந்த இடத்துல தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். தேமுதிகவிலிருந்து மாநில துணை செயலாளர் தொலைபேசி வாயிலாக பேசினாரு. அதனை தொடர்ந்து தான் நேரடியாக பார்க்க வந்தாங்க. அவங்க சார்பாக தான் வந்தாங்க. துரைமுருகன் சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் போன்ல கேட்டீங்க, அப்புறம் அவர் சொன்னாங்க. அவர் சொல்றாரு, அவர் ஸ்டேட்மென்ட் இருக்கு. அவர் சார் நாங்க அந்த விஷயம் பேச போல எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதுவே ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். அப்புறம் நான் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். நீங்க போய் பார்த்தபோது துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு? இல்லை அவர் பேசின விஷயம் எங்களுடைய பர்சனலாக நான் வெளியில் சொல்ல முடியாத சொல்லலை. இன்னொரு விஷயம் அவர் பிரஸில் சொல்லியிருக்கிறதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் கிடையாது. நீங்க கேட்கும்போது எங்ககிட்ட தலைவரும் இல்லை, தொகுதியும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக நாங்கள் அரசியலே பேசலை. இல்லை நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் பிரசிடண்ட் சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் பர்சனல் வந்தோம். நாங்கள் இதை பேச வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நேற்று வெளியிலாங்க சொல்லிட்டு அதான் சார் சொல்லிட்டோமா? நேற்று அதான் சொல்லிட்டு இல்லை இல்லை இல்ல பர்சனல்னா என்ன மாதிரியான அரசியல் களத்துல உங்களை உற்று நோக்கிட்டு இருக்க நேரம் திடீர்னு பர்சனல் ஒரு முக்கிய நிர்வாகிகள் போய் சந்திக்கும் போது என்ன பர்சனல்? இல்லை நான் முக்கிய நிர்வாகிகள் தான். ஆனால் அதுக்காக நாங்கள் பர்சனல் விஷயத்தை ஒரு கட்சியில் இருந்து ஒரு கட்சியில் போய் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பர்சனல் சம்பந்தமா பேசணும். அண்ணன் துரைமுருகன் சம்பந்தமா பேசணும், முன்னாடியே கூட்டணி சம்பந்தமா பேசுறது உண்மைதான் அப்படின்னாரு. நேற்று நீங்க சந்திக்க போனதை பத்தி கேட்கும்போது பழைய விஷயத்தை மட்டும்தான் சொன்னாரு சுதீஷ் சார். அப்போ அப்படி இருக்க சூழல்ல நேற்று அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது நீங்க சந்திக்க போனதுக்கான விவகாரம் அரசியலாக எடுத்துக்கொள்ளப்படுமா மாட்டாதா? இந்த நேரத்தில் பர்சனல் சொல்றது எப்படி? நீங்க சார் அங்க போனது எங்களுக்கு தெரியாது. யார் சரியா? அதாவது நாங்க எங்க போனது அவருக்கு தெரியாது. இது எதிர்பாராத விதமா நடந்த விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்கனவே வந்திருக்காரு ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காரு. நலன் விசாரிச்சுட்டு கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்காரு. அப்ப எல்லாம் பேசாத எந்த விஷயங்களும் சொல்லாதவங்க சுரேஷ் சார் என்ன சொன்னாங்க, நாங்க துரைமுருகன் சம்பந்தமா பேசுறது உண்மைதான் சொன்னாங்க. அப்ப எந்த விஷயம் உண்மையான விவகாரம் இந்த கூட்டணியில சார்? அது முன்னாடி அது இப்ப கிடையாது சார். ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா? ஒற்றுமை சார். நான் ஏன் சார் ஒற்றுமை இல்லை? தேமுதிக 100% ஒற்றுமை. அதுல மட்டும் சார் நாங்க அரசியல் சம்பந்தமா போல. நான் சொல்றேன் அரசியல் சம்பந்தமா போல. பர்சனலா நாங்க ஒரு வேலையா போயிருந்தோம், அவ்வளவுதான் சார். அது சார் அது சார் பர்சனல் விஷயம் சொல்லணும். ஆமா அரசியல் ரீதியாக எங்களிடம் கூட்டணிக்காக தான் பேசினாங்க. தொகுதி இல்லைன்னு சொல்லி நாங்க திரும்பி அனுப்பிட்டோம். தலைவரிடம் தொலைபேசியில் பேசக்கூட எங்களால பேசக்கூட நாங்க விரும்பலன்னு சொல்லி துரைமுருகன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதை மறுக்கிறீங்க?
இல்லை அது அவர் தான் கேட்கணும் சார். பர்சனல் மட்டும் சொல்றீங்க, ஒரு அரசியல் அது பர்சனல் சார். நாங்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு தலைவரை சந்திக்கும் போது நாங்கள் வேற அரசியல் சம்பந்தமா போகல சார். அரசியல் சம்பந்தமா அதாவது நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாவட்ட செயலாளர் கழக செயலாளர்கள் இளங்கோவன் அவர்களும் சரி, முருகேசன் அவர்களும் நேற்று தினம் திமுகவுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய சொந்த வேலையாக, அவங்களுடைய பர்சனல் வேலையாக சந்தித்துள்ளார்கள். இதை வந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடன் தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது என்று சொல்லியிருக்க பார்க்கும்போது நாங்கள் வந்து மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் முதல்ல வந்து கூட்டணி பேசுகிறது வந்து பிஜேபி தான் நாங்கள் பேசணும். பிஜேபி பேசும்பொழுது அவங்க சொன்னது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் நம்முடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அதிமுகவோட பேச ஆரம்பித்தோம். நாங்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நைட் நாங்கள் பேசுகிறோம், மறுநாள் காலையில் வந்து பாமகவோட கையெழுத்து போட்டாங்க. அன்று காலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் முருகேசன் சரி, இளங்கோ சரி, இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற இது பக்கம் எல்லா மாவட்ட செயலரும் உடனே தலைமைக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி வரும்பொழுது பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்மளுக்கு கூட்டி சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே, இதுதான் எங்களுடைய வருத்தம். என்னுடைய வருத்தத்தை வந்து பிஜேபி சொல்லிட்டேன், ஏடின்னு சொல்லிட்டான்னு எல்லாரும் கையெழுத்தை வந்து ஒன்றா போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. அப்போ அது வந்து திமுகவில் வந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது, உங்களுக்கு வந்து அது தொகுதி உடன்பாடு சரியில்லைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு. இப்போ 2 நாள் கழிச்சு அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அந்த நேரத்தில் தான் வந்து அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினார். நாங்கள் 2 பேரும் ஒரே மாவட்டம். அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். நேற்று நாங்கள் பேசலை, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுறது உண்மைதான், அதை தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி போடுறீங்க. நான் அந்த காலகட்டத்தில் 10 நாள் முன்னே பேசின உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டைட்டில் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதாவது ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொரு கட்சி கூட பேசக்கூடாது இருக்கா? அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கூட்டணி பேச போலிங்க, அவங்க கூட்டணி பேச போலிங்க. அவங்க பர்சனல் இல்லையா நாங்கள் கேட்குறோம், பர்சனல் விஷயம் போயிருக்காங்க. அவங்க வந்துட்ட பிறகு இதை வந்து பத்திரிகையில் அவங்க பேசுறது, நாங்கள் வந்து தேமுதிகவில் எங்களுடைய தலைவர் கேப்டன் வழியில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எப்பவுமே வந்து என்ன பேசுகிறோமோ அவங்கள மாதிரி வந்து பேசுறது நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்த இடம் அது மாதிரி, அவங்க வந்த இடம் அது மாதிரி. அதிமுக பாமக இடையே உங்களோட வருத்தம் இருக்காங்க சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து முறையாக செயல்படுத்துறதுனால தேமுதிகவுக்கு வந்து வருத்தம் இருக்கா? அதிமுக பாமகவுக்கு அதாவது நீங்க வந்து கையெழுத்து வந்து ஒரே நாள்ல வந்து எல்லாரும் ஒரே போட்டு தான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போயிருக்காரு. இழுப்பறை கிடையாதுமா, இழுப்பறை கிடையாது. நேற்று வந்து பிரதமர் வந்தாரு, டைம் கிடையாது. ஸோ ஸ்டேஜுக்கு வர முடியாத காரணம் நேராக போய் சொல்லி ஆகணும். இது வரலன்னா நீங்கள் பெருசாகிங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் நேராக போயிட்டு வர முடியாது, தொகுதி பேசிட்டு இருக்கோம். அது முடிச்ச உடனே அடுத்த மீட்டு கலந்துக்கு போகிறோம். நாங்கள் தம்பி சொல்ல புரியாதா? 10 நாள் முன்னே நான் நேற்று என்ன சொன்னானே, முன்னாடி பேசுன்னு சொல்கிறானே, மறுபடியும் அதே கேட்டிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் பாரு. சரி, அதே மாதிரி வந்து துரைமுருகன் என்கிட்ட என்னென்ன பேசினாருன்னு வந்து நான் சொல்லட்டுமா? அதான் சொல்ல முடியாது. அவங்க கட்சியை பற்றி, அவங்க தலைமையை பற்றி என்கிட்ட என்னென்ன பேசினாரு, அதை பேசணும் அசிங்கமாக போயிடும். ஆமாங்க, நான் நேற்று 10 நாள் முன்னே பேசுங்க.
10 நாள் முன்னாடி பேசுறது உண்மைதான். அதுக்கு முன்னாடி பேசுறது தான். நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி பேசி தான் இருக்குங்க. எங்கள் ஊருக்காரங்க பக்கத்தில் இருக்காருங்க. நாங்கள் அரசியல் தவிர எல்லாம் பேசுவோம். ஆனால் அவர் அரசியல் அவங்க கட்சியை பற்றி அவங்க தலைமை பற்றி என்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காரு. நான் வந்து கட்சியுடைய நாகரிகக்காரி நான் பேச மாட்டேன். ஏன்னா எங்களோட வளர்ப்பு அது மாதிரி. ஆனால் அவங்க வளர்ப்பு வேற மாதிரி. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை இதை பற்றி அவங்க கவலை கிடையாது. அவங்க தூங்கி தான் போகிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவங்க தலைவர் தூங்கினாங்கன்னா தூங்கி எனக்கு என்ன இருக்கு? உங்களோட இன்னைக்கு தமிழக மக்கள் எங்கள் கட்சி ஆதரவு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஆசைப்பட்டவங்க நடக்கணும். அப்படிலாம் போதும். எங்கள் கட்சி தொண்டை கேளுங்க. எங்கள் கட்சி தொண்டை கேளுங்க. அதெல்லாம் எங்கள் கட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டில் அங்கே எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தலைவர் வந்து குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு எங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்க பார்த்து அவங்க பர்சனல் வேலை. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? தேமுதிகவினுடைய உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் துணை செயலாளர் எல் சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு இன்னும் 2 நாட்களில் இந்த தொகுதி பங்கீடு குறித்த அத்தனை விஷயங்களும் நிறைவு பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று தேமுதிக தரப்பிலிருந்து அதிமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்களிடம் பேசப்பட்டதாக துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்தில் தேமுதிக தரப்பிலிருந்து சொந்த விஷயமாகத்தான் தேமுதிக தரப்பிலிருந்து இவர்கள் இருவரும் துரைமுருகன் அவர்களை சந்தித்து பேசியதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர்கள் பதிலளித்த சூழ்நிலையில் அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருப்பதாகவும் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு பற்றி அறிவிப்புகள் வெளியாகவும் என்றும் தேமுதிகவினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். நேற்று திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருந்த பொழுது தேமுதிக தரப்பிலிருந்து 2 பேர் தங்களிடம் வந்து கூட்டணி குறித்தும் இடங்கள் குறித்தும் பேசியதாக தெரிவித்திருந்தார். தங்களிடம் சீட்டு இல்லை என்று கூறி அனுப்பியதாகவும் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் நாங்கள் அவர்களிடம் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று தேமுதிக தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தை துணை செயலாளர் தேமுதிகவினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். தேமுதிக தரப்பிலிருந்து அந்த 2 பேரும் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களை சந்தித்து அவர்களுடைய சொந்த விஷயம் பர்சனல் விஷயமாகத்தான் பார்க்க போயிருந்தார்கள். கூட்டணி குறித்தோ அல்லது தொகுதி பங்கீடு குறித்தோ தேமுதிக தரப்பிலிருந்து அவர்கள் இருவரும் திமுகவில் துரைமுருகன் அவர்களை சந்தித்து பேசவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அக்கட்சியினுடைய தேமுதிகவினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை நாம் தற்போது பார்க்கலாம். அதாவது நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இளங்கோவன் அவர்களும் சரி முருகேசன் அவர்களும் நேற்று தினம் திமுகவுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய சொந்த வேலையாக அவங்களுடைய பர்சனல் வேலையாக சந்தித்துள்ளார்கள். இதை வந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடன் தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது என்று சொல்லியிருக்க பார்க்கும்போது நாங்கள் நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். நான் இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் முதல்ல கூட்டணி பேசுகிறது பிஜேபி தான் நாங்கள் பேசணும். பிஜேபி பேசும்பொழுது அவங்க சொன்னது
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் நம்முடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அதிமுக பேச ஆரம்பித்தோம். நாங்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நைட் நாங்கள் பேசுகிறோம், மறுநாள் காலையில் பாமகவோட கையெழுத்து போட்டாங்க. அன்று காலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் முருகேசன் சரி, இளங்கோ சரி, இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற இது பக்கம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் உடனே தலைமைக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி வரும்பொழுது பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்மளுக்கு கூட்டி சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே, இதுதான் எங்களுடைய வருத்தம். என்னுடைய வருத்தத்தை பிஜேபி சொல்லிட்டேன், ஏடின்னு சொல்லிட்டான்னு எல்லாரும் கையெழுத்தை ஒன்றா போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. அப்போ அது திமுகவில் எங்களுக்கு அழைப்பு வந்தது, உங்களுக்கு தொகுதி உடன்பாடு சரியில்லைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அந்த நேரத்தில் தான் அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினார். நாங்கள் 2 பேர் ஒரே மாவட்டம், அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். நேற்று நாங்கள் பேசலை, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுறது உண்மைதான், நான் அதை தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி போடுறீங்க. நான் அந்த காலகட்டத்தில் 10 நாள் முன்னே பேசுனது உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் அதிமுக கூட்டணி நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டைட்டில் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள் நாங்கள் எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதாவது ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொரு கட்சி கூட பேசக்கூடாது இருக்கா? அப்படின்னு கிடையாது. அவங்க கூட்டணி பேச போலிங்க, அவங்க கூட்டணி பேச போலிங்க. அவங்க பர்சனல் வெளியே நாங்கள் கேட்குறோம், பர்சனல் விஷயம் போயிருக்காங்க. அவங்க வந்துட்ட பிறகு இதை பத்திரிகையில் அவங்க பேசுறது, நாங்கள் தேமுதிகவில் எங்களுடைய தலைவர் கேப்டன் எங்களோட வழியில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே என்ன பேசுகிறோமோ அவங்கள மாதிரி பேசுறது நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்த இடம் அது மாதிரி, அவங்க வந்த இடம் அது மாதிரி. அதிமுக பாமக இடையே உங்களோட வருத்தம் இருக்காங்க சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை முறையாக செயல்படுத்துறதுனால தேமுதிகவுக்கு வருத்தம் இருக்கா? அதிமுக பாமக அதாவது நீங்க கையெழுத்து ஒரே நாள்ல எல்லாரும் ஆமா ஒரே போட்டு தான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போயிருக்காது, நடந்துட்டு இருக்கா அதிமுக? இழுப்படே கிடையாதுமா, இழுப்படே கிடையாது. நேற்று பிரதமர் வந்தாரு, டைம் கிடையாது. ஸோ ஸ்டேஜுக்கு வர முடியாத காரணம் நேராக போய் சொல்லி ஆகணும். வரலன்னா நீங்கள் பெருசாகிங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் நேராக போயிட்டு வர முடியாது தொகுதி பேசிட்டு இருக்கோம். அது முடிச்ச உடனே அடுத்த மீட்டு கலந்துக்கு போகிறோம் நாங்கள்.